தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு உங்கள் எல்லாரையும் தேவனுடைய நாமத்தினாலே அழைக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் யார் ஒருவர் அதிகாலையிலே தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய காரியங்களில் உண்மை உள்ளவர்களாயிருக்கிறார்கள். கர்த்தரும் அவருடைய காரியங்களில் உண்மை உள்ளவராயிருப்பார். ஸ்தோத்திரம். என் முன்பாக நிறுத்தின கிருபையினால் அசைக்கப்படுவதில்லை. மனுஷனே செய்வார். என் முன்பாக நிறுத்தின கிருபை. 17வது தமிழ் பாட்டு. வானத்தை கீழ்த்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாவின் ஜெயம் எங்கள் ஜெயமே. வானத்தை கீழ்த்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாவின். 17வது பாட்டு ஆரம்பத்தில். என் நேசர் தேடி வந்தார், என்னோடு கண்ணீர் கண்டார், இருந்தாரே. என் நேசர் தேடி வந்தார், என்னோடு கண்ணீர் கண்டார், என்னோடு இருந்தாரே. சேவையின் சாதியார் சுமாயில் ஜெயமலை வாங்கி வந்தார். ஜெயமலை வாங்கி கண்டார். என்னை தேடி வந்தார், என்னை கண்ணி கண்டார், என்னோடு கூடவே இருந்தார். என்னை தேடி வந்தார், என்னை கண்ணி கண்டார், என்னோடு கூடவே இருந்தார். மனித சகாயம் எல்லாம் இரண்டாய் கொண்டிருந்தும் தாயம் கொண்ட அன்பர் ஆட்சியாரை பேசாது. மனித சகாயம் எல்லாம் இரண்டாய் கொண்டிருந்தும் தாயம் கொண்ட அன்பர் ஆட்சியாரை பேசாது. அந்திரடிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இந்த மகனை கிட்டே சேர உதவினாரே. அந்திரடிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இந்த மகனை கிட்டே சேர உதவினாரே. என்னை சத்தேடி வந்தார், என்னை கண்ணீர் கண்டார். ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே. சத்தேடி வந்தார், என்னை கண்ணீர் கண்டார், கூடவே இருந்தார். மரணத்தின் பள்ளி என்னை சுற்றி சொல்லிட்ட போதும் மரணத்தின் கடன் நடித்து புதிய தீவாரை ஈந்தார். மரணத்தின் பள்ளி என்னை மரணத்தின் கடன் நடித்து புதிய தீவாரை ஈந்தார்.
நேசர் தேடி வந்தார். ஆமென். தேடி வந்திருக்கிறார். என்னுடைய பிள்ளையே உன்னை தேடி வந்திருக்கிறார். Sankari mira tulan kalamania ikadusian kalamania turibi kalankatura nibara shaturan kalamania turi sankoria. Thank you Lord, thank you Jesus. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் எனக்கு செய்வான். கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் எனக்கு செய்வான். வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்தார். ராஜாதி ராஜன் ஜெயம் என்ன ஜெயமே. வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்தார். ராஜாதி ராஜன் ஜெயம் என்ன ஜெயமே. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை. செலவினே நீ அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உன் முன்பாக வைத்திருக்கிறபடி நீ அசைக்கப்படுவதில்லை. கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதி ராஜன் ஜெயம் என்ன ஜெயம். அல்லேலூயா. எந்த ஜெயம்? ராஜாவின் ஜெயம், என்னுடைய ஜெயம். ராஜாதி ராஜ ஜெயம் என்ன ஜெயம். ராஜாதி ராஜ ஜெயம் என்ன ஜெயமே. வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதி ராஜ ஜெயம். கொஞ்சம் நேரம் அபிஷேகத்தை நிரம்புவோமா? கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போமா? இந்த சத்தத்தை சாத்தானால் பொறுக்க முடியாது. இது பரலோகத்தின் சத்தம். இது வானமும் பூமியும் சேருகிற சத்தம். தேவனும் அவருடைய ஜனங்களும் கொண்டாடுகிற சத்தம். தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உனக்கு ஒரு அபிஷேகமே இல்லையே. When all the people of God they are filled with an anointing, you do not have any anointing. எல்லாரும் ஆவியில் நிரம்பிக் கொண்டிருக்கும்போது உன் நிமித்தம் மைக்கை தட்டி எல்லாரும் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. When everyone is filled in the anointing, because of you there is a situation where I have to tap the mic and stop. உன் அபிஷேகம் எங்கே? Where is your anointing? ஆண்டவர் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த வல்லமை எங்கே? Where is the initial power God has given you? நீ துரோகியாய் மாறிவிட்டாயா? Have you become a traitor? ஆண்டவரை யெசூரனை போல கொழுத்து போய் எட்டி உதைக்க ஆரம்பித்து விட்டாயா? Have you kicked the Lord as Jeshurun because you have waxed fat? வற்புறுத்தல் நிமித்தம் வந்திருந்து உலகத்தை சிநேகிக்கிறவனாய் மாறிவிட்டாயா? Or have you become a person who loves the world because of compulsion? உன் கண்களை மூடுவாயா? Close your eyes. உன் பெருமை உன்னை விட்டு நீங்கட்டும். Let your pride be removed from you. உன் பாவங்கள் உன்னை விட்டு ஒழிந்து போகட்டும். Let your sins be cast away from you. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். God who fills us all in all, He is moving in our midst. உன்னை நிரப்ப அவர் வந்திருக்கிறார். He has come down to fill you. இருளை வெளிச்சமாக மாற்ற அவர் வந்திருக்கிறார். He has come down so that He might make your darkness as light. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஜீவனுள்ள ஆவி பிரமாணத்தினால் உன்னை நிரப்ப அவர் வந்திருக்கிறார். He has come down to you, so who has got the victory over life and death, so that He might fill you.
சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சுமாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சுமாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். சேனையின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். சேனையின் கர்த்தர் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். போற்றி பாடுவேன். கர்த்தர் சபையில் ஒரு பரிசுத்தத்தின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். God is doing a work of sanctification in the church. இயேசுவின் ரத்தம் அநேகரை கழுவி கொண்டிருக்கிறது. The blood of Jesus is washing many. இயேசுவின் வார்த்தை அநேகரை டார்ச் லைட்டை போல அநேகருடைய குற்றங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. The word of Jesus, it is convicting many people's sins as a torch. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய பாவங்களை பிடுங்கி தூரி வீசிக் கொண்டிருக்கிறார். The Spirit of Lord, He is plucking out the sins of many and is casting out. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். He that is holy, let him be holy. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is just, let him be just. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். He that is filthy, let him be filthy. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். He that worketh injustice, let him do இதோ injustice. சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, behold, I come quickly. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறவர் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். He that cometh a little while, he will come and he will not tarry. சபையாரே பரிசுத்தத்தை நோக்கி ஓட கடவோம். Oh church, let us go forward to holiness. கண்டு வீரேந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு வீரேந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கருவீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கல்வாரியின் அன்பினையே கண்டு வீரேந்தோடி வந்து கல்வாரியின் இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய இருதயங்களை கழுவி கொண்டிருக்கிறது. பாவத்தின் மேல் வெறுப்புண்டாக முடியாது. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே. Thank you Jesus. Praise, we praise. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். கல்வாரியை நோக்கி பார்ப்போம். Let us look to Calvary. கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். Let us look to Jesus who is hanging on the cross on Calvary. நம்மை கழுவுகிற ரத்தம் அங்கிருந்து தான் வருகிறது. The blood that washes us, it proceeded only from there. பாவமில்லாத பரிசுத்த ரத்தம். It is the holy love without any sin. சகல பாவ கரைகளை மாற்றக்கூடிய ரத்தம். It is the blood that can change all sin. உன் இருதயத்தில் இருக்கிற கரை 25 வருடமாக உன் இருதயத்தில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் அதை கழுவி நீக்கிவிட இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. Perhaps your stain in your heart, it might be for more than 25 years, but now the blood of Jesus is able to cleanse and make it pure. நாம் எல்லாரும் கண்களை மூடி கல்வாரியை நோக்கி பார்ப்போம். Let us all close our eyes and look to Calvary. பார்த்தவர்களுக்கு வேற எந்த விருப்பமும் இருக்காது. To all those who have seen Jesus, they will not have any other desire. வேற ஏதாவது ஆசை இருந்தால் இயேசுவை பார்க்கவில்லை என்று அர்த்தம். If at all if you have any other desire, it means that you have not seen Jesus. அவரை பார்த்தால் போதும், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறிவிடுவார். It is enough that we have looked to him, he will become all in all to us. உயிரை கொடுத்து நேசித்த ஒருவர் அவர் மாத்திரமே. He is the only person who gave his own life and he has loved us. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்றால் அவர் மரண பரியந்தம் உண்மையாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். All those who trusted him, they will never be ashamed because he is loving us till our death. நாமும் அவரை நேசிக்க முன் வருவோமாக. Let us come forward to love him as well. என் இருதயம் மாற வேண்டும். My heart should be changed. முழு உள்ளத்தோடு அவரை நான் நேசிக்க வேண்டும். I should love him with all my soul. இதை விரும்புகிறவர்கள் வலது கரத்தை அவருடைய சமூகத்தில் உயர்த்துவோமாக. All those who desire, lift up your right hand in his presence. மணவாட்டி ஒரு மணவாளனை நேசிக்கிறது போல நான் ஒரு மணவாட்டி ஸ்தானத்தில் உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. As a bride loveth a bridegroom, I being in the state of a bride, I should love you, O Lord. இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன். வேறெந்த வீண் வாழ்வையும் நாடாதிருப்பேன். உம்மாலே நன்மையை நான் கண்டடைந்தேன். என்னாதா மென்மேலும் உம்மை நேசிக்கிறேன்.
ஏசப்பா, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, இன்னும் அதிகமா நேசிக்க எங்களை தருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே, எங்கள் மணவாளனே, எங்கள் நாயகனே, எங்களை நீ உயிர் கொடுத்து நேசித்தவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? Let us submit ourselves so that we might love him with all our heart, with all our mind, with all our strength and with all our heart. கரங்களை உயர்த்துவோம். Let us lift up our hands. நமக்குள் இருக்கிற எல்லாமே அவரை நேசிக்கட்டும். Let everything of our being love him. எல்லாமே அவர்தானே. It is because all he is. எனக்குள்ளதெல்லாம் அவரில் அன்பு கூறட்டும். Let everything that is within me love him. ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா? Let us submit our spirit, soul and body. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வரும்படியாய் எங்களுக்கு நீர் உடைய கிருபையை தந்து உடைய சமூகத்துக்குள் கடந்து வரும்படியாய் எங்களுக்கு உதவி செய்திருக்காய். ஸ்தோத்திரங்க தாவே, கடந்த நாள் எல்லாம் எங்களுக்கு எத்தனையோ விதமான உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் வந்ததுண்டு ஆண்டவரே. அந்த நேரத்தில் எல்லாம் உடைய கரம் எங்களை தாங்கி எங்களை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. எத்தனையோ விதமான கொடுங்காற்றுகள், அலைகள் எங்களுக்கு விரோதமாய் மோதினது உண்டு ஆண்டவரே. அந்த நேரம் எல்லாம் ஆண்டவரே, அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதிலாயிரு என்று சொல்லி கத்தாவே, எங்களுக்கு விரோதமாய் வந்த யுத்தங்களில் எல்லாம் ஜெயத்தை தந்து எங்களை ஆண்டவரை மட்டுமாய் உடைய அன்பினாலே எங்களை நடத்தி வந்தீரது காய் ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வேளையிலுங்க தாவே, ஒன்று கூட உடைய கல்வாரியை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுடைய ஆண்டவரை அசுத்தமான காரியங்களை தள்ளிவிட்டு கத்தாவே, உடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும்படியாய் ஆண்டவரே, அந்த கல்வாரி ரத்தம் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை முழு மனதோடும் முழு இதயத்தோடும் நேசித்து கத்தாவே ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல மாற்றப்பட கத்தாவே, மற்றவர்களை நாங்கள் அதிகமாக நேசிக்க கத்தாவே, எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சி கொடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எடுங்க தாவே. உடைய நாம உயர்த்தப்படும்படியான சாட்சிகளை எழுப்பி தாருங்க தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே வார்த்தைகளை தாருங்க தாவே. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டியதான வழிகளை எங்களுக்கு போதித்து தரும்படியான ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தாருங்க தாவே. அதற்காக எங்களுடைய இருதயங்களை நல்ல நிலமாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களை நீர் இருதயத்தை கத்தாவே நீர் பண்படுத்தும் கத்தாவே. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கத்தாவே நாங்கள் தேவ புத்திரலாய் மாறி கத்தாவே, உம்முடைய வரியிலே நாங்கள் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க தாவே. ஆண்டவர், நீர் நடக்கிறான் எல்லா ஊழியங்களை நீர் பொறுப்போடும் ஆசீர்வதியும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு உங்கள் எல்லாரையும் தேவனுடைய நாமத்தினாலே அழைக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் யார் ஒருவர் அதிகாலையிலே தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய காரியங்களில் உண்மை உள்ளவர்களாயிருக்கிறார்கள். கர்த்தரும் அவருடைய காரியங்களில் உண்மை உள்ளவராயிருப்பார். ஸ்தோத்திரம்.